ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது ஆண்டவர் நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய தாயாராலே கொஞ்சம் தவறாக நடத்தப்பட்டு, எப்படியாவது நான் மிகவும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். வேதம் யாக்கோபை குறித்து சொல்லுகிறது, அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி. தன்னுடைய சகோதரனை போல அவனுக்கு வேட்டையாட தெரியாது, தன்னுடைய சகோதரனை போல அவனுக்கு தைரியம் இல்லை. ஒரு சாதுவான ஒரு மனிதனாக தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய தகப்பனாருக்கும் தன்னுடைய தாயாருக்கும் ஒரு நல்ல குழந்தையாக அவன் வாழ்ந்தான். ஆனால் எப்படியாவது தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவனுடைய தாயார் நினைத்தார்கள், பெரியவனாவது போய் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு, இல்லைன்னா ஏதாவது காட்டுக்கு போய் அவன் நான் சம்பாரிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துருச்சு. ஆனால் இந்த யாக்கோபை குறித்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. இவன் குணசாலியாக இருக்கிறான், இவன் வீட்டிலேயே இருக்கிறான், இவன் எங்கே போவான், என்ன செய்வான் அப்படின்னு அவன் மேலே பரிதாபம் கொண்டு அவனுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாய் வாங்குறதற்காக அவனை வழி நடத்துகிறார்கள். அவனும் போய் ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் தகப்பன் கேட்கிறார், இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு எப்படிப்பா இந்த வேட்டை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தகப்பனாரிடத்துல நிறைய பொய் சொல்கிறான். பொய் சொல்லி, நான் தான் ஏசா, என்ன அவனை தொட்டு பார்த்த உடனே அவனுடைய உடம்புல ஆட்டினுடைய அந்த தோல் போட்டிருந்ததுனால ரோமம் அவனுக்கு தெரிகிறது. அப்போ அந்த ஈசாக்கு அவனை யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டான். அவன் ஆசீர்வாதத்தை வாங்கின கொஞ்ச நேரத்தில் ஏசா அங்கிருந்து நல்ல ஒரு பதார்த்தத்தோட தன்னுடைய தகப்பனாரை சந்திக்க வருகிறான். அப்போ அவனுடைய தகப்பனார் சொல்லிவிட்டார், ஐயோ நீன்னு நினைச்சுதான் நான் ஆசீர்வதிச்சேன், உன் தம்பி வந்து உன் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்ட. உடனே அவன் சொல்றான், என் தகப்பனே, ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் எனக்காக நீங்க விட்டு வைக்கலையா, எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா, எப்பா நீ ஏசாதான் அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். உடனே அந்த ஏசா தன்னுடைய தகப்பனாரிடத்துல கெஞ்சிறான், என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதிங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தையாவது எனக்கு கொடுங்கன்னு கெஞ்சிறான். தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து சாதாரணமான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவனுடைய மனசுல சொல்லுது, இதை விட இவன் வந்து என்ன இரண்டு விசை என்னை ஏமாத்திட்டான், 2 விசை என் வாழ்க்கையில கை வச்சுட்டான். ஒரு விசை சேஷ்டபுத்திர பாகத்தை என் கையில இருந்து கொஞ்சம் கூல காமிச்சு என்னுடைய ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டான். 2வது விசை இப்பொழுது என்னுடைய தகப்பனாருடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் அவன் எடுத்துட்டான். அதனால இனி இவனை உயிரோட வைக்கக்கூடாது, இவன் இனி உயிரோட இவனை வச்சா இவன் நம்மளையே கொன்றுவான்னு ஒரு தீர்மானம் போட்டு தன்னுடைய தகப்பன் என்றைக்கு மரிப்பாரோ அன்றைக்கு இவனையும் கொன்று விட வேண்டும் என்று தன்னுடைய மனதில் நினைக்கிறான். அவன் மேல பயங்கர கோபமா இருக்கிறதுனால அதை ஈசாக்கும் ரெபேக்கால் 2 பேரும் கேட்டு, இனி இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா நல்லா இருக்காது, 2 பேரும் சண்டை போட்டு ஒரே நாள்ல 2 பேரும் செத்தாலும் செத்துருவாங்க அப்படின்ட்டு அந்த இளைய மகன் யாக்கோபு, ஒண்ணுமே தெரியாதவனுக்கு, அவன் குணசாலி, அவன் கூடாரவாசி, அவனை கூட்டு எங்கேயாவது போப்பா, உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு நீ போ, அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்றோம், அதுக்கப்புறம் வான்னு சொல்லி சில பதார்த்தங்களை அவனுக்கு வச்சு அவனை அனுப்பி விடுறாங்க. ஆனா அவனால போய் சேர முடியல. இப்போ இரவு ஆயிருச்சு, அவனால எங்கேயும் நடக்க முடியல. ஃபர்ஸ்ட் போல டிராவல் பண்ண அவங்களால இப்போ போல அவங்களால டிராவல் பண்ண முடியாது. அதனால ஒரு இடத்துல அவன் ராத்தங்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து தன்னுடைய தலையில வச்சு அவன் தூங்குறதற்காக அந்த இடத்துல ட்ரை பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிச்சோம். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த சூழ்நிலையிலே அந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்றவனாய், எதிர்காலத்தை குறித்து மிக பயப்பட்டவனாய். இதுவரைக்கும் நமக்கு அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க, அப்பாவுடைய அரவணைப்புல இருந்தோம், இதுவரைக்கும் நம்முடைய வீட்டில் சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனா இனி நம்ம கூட யார் இருக்க போறா, இனி நம்மளை யார் வழிநடத்த போறா, இனி எங்க போறோம், எத்தனை வருஷம் அங்க இருக்க போறோம், என்ன வேலை செய்ய போறோம், அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று எதிர்காலத்தை குறித்து ஒரு மிக பயங்கரமான பயத்துல அவன் சிக்கி இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேணாப்பா, நீ பயப்பட வேணாம் என்று ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனோடு பேசுகிறார். இந்த முதல் நாளிலே இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலையும் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உங்க எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்கு கலக்கமா இருக்கலாம். என் எதிர்காலத்தை நினைக்கவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது, இன்னைக்கு உங்களுக்கு துணிமணி இருக்கிறது, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அடைக்கலமா இருக்கிறீங்க, இன்னைக்கு உங்களுக்கு பலன் இருக்குது வேலை செய்யறதுக்கு, இன்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது, எல்லாரும் உங்க கூட இருக்கிறாங்க.
ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை அல்ல. அடுத்த எதிர்காலத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு மனதிற்குள்ள பயம் வந்து விடுகிறது. நான் என்ன செய்ய போறேன், எப்படி என் காலத்தை நடத்த போறேன், இப்படியே இருந்தா என்னவாகும்? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கலாம். என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கிறான், இன்னைக்கு நான் இருக்கிற அவனுக்கு சோறு கொடுக்குறேன், நான் இருக்கிற அவனை வழி நடத்துறேன், நான் இருக்கிற அவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறேன். ஆனா என் காலம் தாண்டிருச்சுன்னா, என் காலம் முடிஞ்சிருச்சுன்னா என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன? என் பிள்ளையை யார் பார்க்க போறா? என் பிள்ளையை யார் நடத்த போகிறா என்றெல்லாம் உங்களுடைய மனதுல ரொம்ப கவலைகள் இருக்குமானால், ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தை உங்களுக்காக தான் நியமித்திருக்கிறார். உங்களுக்காகத்தான் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அந்த யாக்கோபுக்கு எதிர்காலம் இருட்டாய் இருக்கும் போது, எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லாத போது, எதிர்காலத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருக்கும் போது, அந்த இரவிலே ஒரு சொப்பனத்தினால தரிசனம் கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு தூதர்களை கொண்டு பேசின தெய்வம் இன்றைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உன் எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது. உன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்க போகிறது. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை உண்டாக்கினவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை தாயின் கருவிலிருந்து உருவாக்குறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிர்காலம் உன்னுடைய கையில் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த ஐஸ்வர்ய சம்பூர்ணர் ஆகிய அந்த கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறதுனால் உன் எதிர்காலம் மிக அருமையாக, வெளிச்சமாக வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியினுடைய ஒரு முனை வானத்திற்கு எட்டி இருக்கிறது. ஒரு முனை வானத்திலும் இன்னொரு முனை பூமியிலும் இருக்கிறது. அதுதான் அந்த சொப்பனத்தினுடைய மிகப்பெரிய விளக்கம். நீ இன்றைக்கு பாதாளத்தில் கிடக்கலாம், நீ இன்றைக்கு கீழே கிடக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு அதிகமான கவலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கீழே இருக்கிற உன்னுடைய ஜெப வேண்டுதல்களை எல்லாம் தூதர்கள் வானத்திற்கு எடுத்து கொண்டு போய், அந்த ஏணியினுடைய ஒரு மிகப்பெரிய அர்த்தம், உனக்கு ஒரு உயர்வு இருக்கிறது, உனக்கு ஒரு படிக்கட்டை கர்த்தர் வைக்கிறார், உனக்கு ஒரு ஏணியை கர்த்தர் வைக்கிறார். அந்த ஏணி நீ நினைத்து பார்க்க முடியாத, உன் சொந்தங்கள் நினைத்து பார்க்க முடியாத, உன் நண்பர்கள் நினைத்து பார்க்க முடியாத, உன் பிள்ளைகளை குறித்து நீயே நினைத்து பார்க்க முடியாத எட்டாத உயரத்திலே அந்த ஏணியினுடைய முனை இருக்கிறது. கர்த்தர் நம்மையும் அப்படித்தான் கர்த்தர் வைக்க போகிறார். கரங்களை தட்டி கொண்டே கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி. அந்த எதிர்காலத்தை எங்களுக்கு தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோ நம்முடைய தேவன் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறவர். நமக்கு எதிர்காலத்தை உண்டாக்குறவர் அவர்தான். நமக்கு எதிர்காலத்தை உருவாக்குகிறவர் அவர்தான். நம்ம நினைக்க மாட்டோம், நமக்கு தெரியாது, நம்முடைய சிந்தையில அடங்காது. நமக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு தான் நம்ம நினைப்போம். இல்ல, நமக்கு ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வேத பகுதியில ஒரு 2 காரியம் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் பாதித்தது. ஒரு 2 காரியம். ஆண்டவர் எதிர்கால பயத்தோட இருக்கிற இந்த தேவ மனுஷனுக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா 2 வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். நீ எதிர்கால பயத்தோட இருக்கிறப்பா, ஆனா உன் எதிர்காலம் வெற்றியாய் அமைய போகுது, உன் எதிர்காலம் உயர இடத்துல போக போகுது. அதுக்கு சில உதாரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்திலே, அந்த சொப்பனத்திலே அவனுக்கு ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கிறார். ஏன், எப்படி நான் இந்த வசனத்தை சொல்றேன் அப்படின்றத குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்துகிறார். அந்த தெளிவை தான் இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 15வது வசனத்தை வாசித்தீர்களானால் 28வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்கால பயத்தோட இருக்கிற தேவ மனுஷனுக்கு, இல்லை என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு எதிர்கால பயத்தோட இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலம் நல்லா தான் இருக்க போகுது, உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். அது எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால், தேவ மனுஷனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னோடு இருந்து.
நான் உன்னோடு இருந்து. சோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாரே ஆனால், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பாரே ஆனால், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் எதிர்காலம் வெற்றியாய் அமையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் வார்த்தையினால உங்களை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் நிறைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். இன்றைக்கு சகலமும் சில நேரத்தில் நேர்த்தியாய் நடக்கிறது. இந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் காலத்துல உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேனே ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களை நடத்துகிற தாய் உன்னுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போகலாம். உங்களை நடத்தி கொண்டிருக்கிற தகப்பனார் ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். அப்படிப்பட்ட கேள்விக்குறி இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இன்னும் எத்தனை நாள் தான் பாஸ்டர் அவங்க என் கூட இருக்க போறாங்க? இன்னும் எத்தனை நாள் பாஸ்டர் என் தகப்பனார் என் கூட இருக்க போறாரு? இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு உதவி செய்கிற இந்த மனிதர்கள் இருக்க போறாங்க? இல்ல, அவங்க வெகு சீக்கிரமாய் கடந்து போவாங்க. அவங்க காலம் முடிய போகுது. அவங்க இனி இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன்னோடு கூட முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இருப்பார். இன்றைக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் இனியும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் மட்டுமல்ல, நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு இடத்திலையும் ஆண்டவர் அதை நிரூபிக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அன்று இரவில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னோடே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த தேவ மனுஷன் யாக்கோபுக்கு அதிகமாய் வயது சென்றவனானார். இப்போ அவனுடைய லாஸ்ட் மினிட் வருகிறது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அவன் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ போகிறான், கொஞ்ச வருடங்கள் தான் வாரப்போகிறான் என்று அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா யோசேப்பு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பாய் காணாமல் போன அந்த யோசேப்பு வந்து உயிரோட இருக்கிறாரு. அவர் அந்த எகிப்து தேசத்திற்கு போகிறதற்காக நிறைய குதிரைகளையும் ரதங்களை எல்லாம் அனுப்பிட்டாரு. நம்ம எல்லாம் கிளம்பி போலான்னு அவனுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா யாக்கோபுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தளர்வு. அங்க போனா எப்படி, நம்ம இங்க வாழ்ந்துட்டோம், இங்க இருந்துட்டோம், இனி கடைசி நாளில் அங்க போனா, அதுவும் எகிப்து என்கிறது யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும். அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் வாழ்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் அதிகமாக மாந்திரிக காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள். ஐயோ, அங்க நம்ம போக கூடாது, அங்க போனா நம்முடைய விசுவாசம் கெட்டு போயிருமோ, அங்க போனா நம்முடைய சன்னதி ஒன்றும் இல்லாம அழிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துல இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இல்ல இல்ல, நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம். மகன், உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். அம்மா, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளை பாதி வழியில விட்டாலும், நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாட்டாலும், நான் நம்புறேன் உங்க பிள்ளையோட இல்லைன்னா உங்க கூட யார் இருக்க போறாருன்னா கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்க எதிர்காலம் கண்டிப்பாக கெட்டு போகாது. கர்த்தர் தான் உங்க வாழ்க்கையில முக்கியம். ஆண்டவர் தான் உங்களுக்கு முக்கியம். ஆண்டவர் இருப்பாரானால், நிறைவான ஆவியானவர், நிறைவான ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால், நான் சொல்லுகிறேன், உங்க எதிர்காலத்துல ஒரு குறைவையும் நீங்கள் காணவே மாட்டீர்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவையும் நீங்கள் காணவே மாட்டீர்கள். சோ இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து
நீங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, அப்பா என் எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லாம வாழ்றதற்கு ஒன்னே ஒரு ஜெபம் தான் இருக்குது, நீர் என்னோடு கூட இருப்பீராக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது வேலை அநேகருக்கு இல்லை என்றாலும் உங்களுக்கு வேலையை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் உங்கள் கைகளிலே பணத்தை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் வியாதிகள் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நீங்கள் அக்னியை தாண்டுவீர்கள், மதிலை தாண்டுவீர்கள், தண்ணீர்களை தாண்டுவீர்கள். வெள்ளங்கள் உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் டேல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, எதிர்காலத்தை குறித்து பயம் வரும்போதெல்லாம் உங்க மனசு ஒன்ன சொல்லட்டும், நான் ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படணும்? என் கூட எப்பவுமே யார் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா என் கூடயே இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை அவரே எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால எதிர்காலத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படவே கூடாது. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? அப்போ நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். அவர் பார்த்துக்குவாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூப்பிட்டு, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எல்லாம் ஒண்ணு, நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்கப்பா. என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா, என் பணம் போனாலும் பரவாயில்லப்பா, என் வீடு போனாலும் பரவாயில்லப்பா, என் அம்மா அப்பாவை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லப்பா. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூட இருங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை மட்டும் உற்றாதீங்க. எதிர்கால பயம் யாருக்குள்ள வரணும்னா, கர்த்தர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் எதிர்கால பயம் வரும். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை நீங்க எப்பவுமே விடாம நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா இந்த காரியத்திற்காக? கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தகப்பனே அப்பா என்னோடு நீர் இரும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் மிக வெற்றியாய் அமையும். ஹல்லேலூயா. தகப்பனே என் கூட ஆண்டவரே, நான் பரலோகம் வருகிற வரைக்கும், ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு வருகிற வரைக்கும், என் பிள்ளை உங்க சமூகத்துல வர்ற வரைக்கும், ஹல்லேலூயா, நீர் எங்களோடு கூட இருந்தால் போதுமப்பா. நீர் என்னோடு இருமாண்டவரே, என் பிள்ளையோடு இருமாண்டவரே. ஓ ஜனங்களோட இருங்க ராஜா, ஜனங்களோட இருப்பீராக. ஹல்லேலூயா. நீங்கள் அது மட்டுமல்ல, வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 28ஆம் அதிகாரத்தில் கடைசி 19வது 20வது வசனத்தை, 18, 19, 20 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சீடர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள், ஆண்டவரோடு சாப்பிட்டார்கள், ஆண்டவரோட பிசாசு துரத்த போனாங்க, ஊழியம் செய்தார்கள். இப்போ ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து தங்களோடு கூட இருப்பார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இங்கே இருக்க முடியாதுப்பா, நான் என் பிதாவினிடத்திற்கு கடந்து போகிறேன், உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறதற்கு நான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த பரமேறி செல்லும் போது, ஆண்டவர் போயிட்டாரே, இனி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எதிர்காலம் என்ன, நம்முடைய ஊழியம் என்னன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் போனேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களோடு கூட ஆவியானவராய் நான் மேல் இறங்கி வந்து உங்களோடு கூட இருப்பேன். சோ அவருடைய எதிர்கால பயம் அப்படியே நீங்கிருச்சு. பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். இயேசு அவர்களோடு இருக்கும் போது அவர்கள் நிறைய காரியங்களுக்கு பயந்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயமே இல்லை.
அதுக்கப்புறம் சாப்பாடை குறித்து பயப்படலை, வேலையை குறித்து பயப்படலை, ஊழியத்தை குறித்து பயப்படலை, எதிரியை குறித்து பயப்படலை, தைரியமா ஊழியம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு நம்ம கூட, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் ஒருவரும் ஒன்றும் செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்று வீட்டில் போய் நீங்க அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த எதிர்கால பயம் உங்களுக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு எதிர்கால பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எஸ், ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த எதிர்கால பயத்தோட இருக்கிற இந்த நபருக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார். அந்த காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரம் இப்போ வாசிக்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்து பயத்தோட இருந்த இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதலாவதாக ஆண்டவர் அவரோட சொல்றாரு, நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எதிர்காலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருக்கும் போது எல்லாமே உனக்கு வெற்றி. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். நீ வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் உன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எதிர்கால பயத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை ஜெனிப்பிக்கும் போதே, உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போதே உங்கள் எதிர்காலத்திற்கான தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த திருச்சபை. ஹலோ, இந்த திருச்சபை இன்னைக்கு உங்களுக்கு சில பயங்கள், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது. எதிர்காலத்தை குறித்த பயத்தோட இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லைன்னு இந்த திருச்சபையிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், இப்படி நீங்க கவலைப்படுவீங்க. உன்னோட பேசுறதற்கு, நீங்க ஜெனிக்கிறதற்கு முன்னாடியே இந்த திருச்சபையை இங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரே. ஆனால் இன்று உங்களை தைரியப்படுத்த, பலப்படுத்த இந்த திருச்சபையை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பாரே. ஆனால் நான் நம்புறேன், உன் எதிர்காலத்திற்கான தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீ கலங்கும் போது உனக்காக வார்த்தையை கர்த்தர் அனுப்புவதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீ தேவைப்படும் போது, தேவையா இருக்கும் போது உனக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நீ தோல்வியில இருக்கும் போது உன்னை தூக்கி விடக்கூடிய நபர்களை கர்த்தர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கர்த்தர் வைத்து விட்டார். அதைத்தான் யாக்கோப்ட்ட சொல்றார், நீ ஏன்டா பயப்படுற? நீ ஏன்டா பயப்படணும்? நான் உனக்காக உன் சன்னதியை நான் பெருக பண்ண போறேன். நீ பல பக்கங்களில் நீ இடம் கொண்டு பெருக போகிறாய். நான் இப்பவே அதற்கான காரியத்தை ஆதாயம் பண்ணி வச்சுட்டேன், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய ஃபியூச்சருக்கானதை ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போகிறதற்கு முன்பாகவே அங்க இருக்கிற சில நபர்களை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? போத்திபாருடைய வீட்டுல போன உடனே வேதம் சொல்லுது, போத்திபாருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சாமா? தய கிடைச்சிருச்சு. ஆண்டவர் அவன் போகிறதுக்கு முன்னாடியே போத்திபார ஆயத்தம் பண்ணிட்டாரா? இப்ப போத்திபாருடைய வீட்டுல ஒரு பெரிய புயல் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை. உடனே அவனை தூக்கி எங்க போடுறாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. வேதம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிருச்சாமா? தயை கிடைத்ததுனாலே சிறைச்சாலை தலைவன் அங்க இருக்கிற எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்துட்டானமா? யோசேப்பு கையில. அங்கேயும் ஆண்டவர் சிறைச்சாலையில போகும்போது அங்கேயும் அவனுக்கான ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா? அதற்கு பிறகு இவனுடைய விஷயத்தை ராஜாவினிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்.
யாராவது ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும். சோ கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பானபாத்திரக்காரனுடைய தலைவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் அவனுக்கு அதே மாதிரி நடந்து அவன் ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனா இருக்கும் போது, ஐயோ சிறைச்சாலையில ஒருத்தர் ரொம்ப அழகா சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவானே, அவனை முதல்ல வர சொல்லுங்க, அவன் அழகா விளக்கம் சொல்லுவான்னு பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு சொல்றதற்கு கர்த்தர் அவனை நியமிச்சு வச்சிருந்தாரா? சோ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆயத்தம் பண்ணி எனக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன வேண்டுமோ, நான் நம்புறேன் இந்த சர்ச் ஆஃப் காட் ஊழியத்திற்கு, இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஊழியத்திற்கு இன்றைக்கு பல தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், 15 ஆண்டுகளாக ஒரு வாடகை இடத்துல உட்காந்துருக்கோமே ஆண்டவரே, ஒரு சொந்த இடத்தை எப்போ ஆண்டவரே தரப்போறீங்க. நானும் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், ஆனா எத்தனை வருடமாவோ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா இதுவரைக்கும் அது கைகூடி வரல. இடம் ஆயத்தமா இருக்குது, ஆனா நமக்கு பணம் இன்னும் சேரல. ஆனா நான் நம்புறேன், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது நான் நம்புறேன் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்காய் ஒரு சொந்த இடத்திற்கான தேவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபைக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. கர்த்தர் வெகு சீக்கிரத்துல நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அந்த மனிதர்களை எழுப்பி தருவார் என்று நான் நம்புறேன். கர்த்தர் எல்லாருடைய கரங்கள்ல இருந்தும் கர்த்தர் அதை எடுத்து நமக்கு அந்த இடத்தை நம்ம ராஜயோக்கியமா வாங்குறதற்கு சீக்கிரம் கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எதிர்கால பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம், அந்தந்த நாடுக்கு தேவையானதை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் அது மட்டுமல்ல, நீங்கள் ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கேரி ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா. இங்க தீர்க்கதரிசியை குறித்து, திஸ்பியனாகிய எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல பஞ்சம் வந்துருச்சுப்பா, ஆனா நான் உன்னை போஷிப்பேன், நீ போ, உனக்காக நான் அங்க எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்? காகங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரர் தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைய கர்த்தர் போஷிக்கிறதுக்கு எப்படி போஷிக்கிறாருன்னா, வெஜ்ஜில் இல்ல நான்வெஜ்ல போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதுவும் காகம் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வச்சாம, இறைச்சியும் சாப்பிட்டு அந்த ஆத்துல உள்ள தண்ணீரை குடித்தானாம். இப்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க பஞ்சமா இருக்கிறதுனால ஆத்தினுடைய தண்ணி வத்தி போயிடுச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட்டா என்ன குடிக்கணும்? தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கேருந்து கிளம்பி நீ இன்னொரு இடத்துக்கு போ, அங்கேயும் உன்னை போஷிக்கிறதுக்கு நான் யாரை வச்சிருக்கிறேன்னு வாசிங்க. அந்த இடத்துல வாசிக்கும் போது 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்றால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சோ எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு இடத்துல தண்ணி வத்தினாலும் இன்னொருத்தர கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு? ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் எதிர்காலத்துல நான் ஆசீர்வதிக்கப்படுறதற்கு கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவரே என்னுடைய கண்கள் காணட்டும், ஆண்டவரே என் கண்கள் சீக்கிரமாய் காணட்டும். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். தீர்க்கதரிசிக்காக ஆயத்தம் பண்ணுவீரே. ஆனால் அவர் ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலத்துல நீ கவலைப்படாம இருக்கிறதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைப்பாரே. ஆனால் நமக்கும் அப்படியே செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது பல இடங்களிலே அவன் போனான், பல இடங்களிலே அவனோடு கூட போராடினார்கள். ஆனா தாவீது போன இடத்துலெல்லாம் ஆண்டவர் ஒரு உதவியை அவனுக்காக கர்த்தர் வைத்திருந்தார். அவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவன் தங்குறதற்கு சிங்கம் இல்லாத ஒரு கெபிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவன் தங்குவதற்கு அந்நிய நாட்டை கர்த்தர் அதற்கு தகுந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவன் ஒரு கத்தி தேவைப்படுதுன்னு சொல்லும் போது ஒரு கத்திய கர்த்தர் அவனுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அவனுக்கு சாப்பாடு தேவைப்படும் போது ஒரு நாட்டினுடைய ஸ்திரீயை வரவழைச்சு கர்த்தர் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கும் உங்களையும் எனக்கும் தேவனுமா இருக்கிறார். இதுவரையிலையும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை நம்ம பார்த்தோம். இதுவரைக்கும் நீங்களாக நடந்து வரவில்லை. உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் எவ்வளவு எவ்வளவு தேவைப்படுகிறதோ கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருந்ததை கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்தாரா இல்லையா? இதுவரையிலும் உன்னை நடத்தின கர்த்தர் இனியும் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் இதுவரையும் நடத்தினார், இனியும் அவர் நடத்துவார். கடைசி வரைக்கும் கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம இருதயத்திலே வைப்போம். நான் என் எதிர்காலத்தை குறித்து பயப்படும் போது நான் ஒன்றை நம்புறேன், நான் கவலைப்பட மாட்டேன். எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யாக்கோபுக்கு ஆயத்தம் பண்ணுற கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வருவதற்கு ஆண்டவர் எனக்காகவே ஒரு குடும்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. அதுவும் எப்போ ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னா, கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் வார்டனாக இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆன உடனே பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்ணி 3 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நானே போய் அவங்கள நானும் தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக கொண்டு போகிறோம். உடனே அவங்களுக்கு என் மேலே ஒரு பெரிய அன்பு வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஓடி அவர் வந்தாரே அப்படின்னு அன்பு. அதெல்லாம் காலம் தாண்டி அவங்க அம்மா ரெடி ஆகிட்டாங்க, காலங்கள் முடிஞ்சிருச்சு. நானும் இங்கே முடிச்சுட்டு சென்னைக்கு போனேன், சென்னை முடிச்சுட்டு திருச்சி வந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய வீட்டில் நான் தங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ நான் நம்புகிறேன் இந்த பழக்கத்தை கர்த்தர் எப்போவே உண்டாக்கியிருக்கிறாரு. நான் வார்டனாக பைபிள் காலேஜில் இருக்கும்போதே உருவாக்கியிருக்கிறார் கர்த்தர். அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு விபத்து வர கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ண நான் முன்னாடி போய் நிற்க. எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரனாய் என்னை கொண்டு வருவதற்கு கூட ஆண்டவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினாரா, ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாரா? அந்த தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், எதிர்காலத்தை குறித்து பயப்படாத தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அவர் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வச்சுவேன், என் பிள்ளையை நான் எப்படி கரை சேர்த்துவேன் என்றெல்லாம் பயப்படுகிறீர்களா? என் பிள்ளைக்கு என்ன எதிர்காலத்தை கொடுப்பேன்? நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, என் காலங்கள் உம்முடைய கரத்திலே. தேவ மனுஷன் சொன்னது போல சொல்லுங்க, என் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. என் பிள்ளையினுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்திலே இருக்கிறது, நம்முடைய கரத்திலே அல்ல. ஆமென் சொல்லுங்க.